இங்க வெற்றி செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கான். அப்ப சந்தியோட மாமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட கால் பண்ணி விட சொல்லி கேக்குறாரு. பட் இவர் போன்ல பிஸியா இருக்கும்போது பேசலாம்னு வராரு. ஆனா இவரு கோவத்துல அவங்க மாமாவை அடிச்சிடாரு. அப்புறம் தான் இவங்க மாமானே தெரிய வருது. சோ கோவத்துல பொண்ணு கிட்ட வீட்டு பக்கம் வந்துடாத, அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவேன்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணு கிட்டயுமே வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துறாங்க. தென் இப்ப அந்த மார்ச்சில அந்த தாரல விழுந்து இறந்து போனவனை பத்தி செக் பண்ண சொல்றாங்க. வெட்டப்பட்ட கையோட ராகியும் வாங்கிட்டு போறான். ஆனா அந்த ராகியை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து செக் பண்ண சொல்றான். அதே டைம்லயே இந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்பன்னு பார்த்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணி நீ கொடுத்த கைரேகை ஜோசப்ன்றவரோட மேட்ச் ஆகுது. ஆனா அவன் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் கூட இருக்க மாட்டாங்க. சோ அந்த பொண்ணை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் திட்டுறான். ஆனா இந்த பொண்ணு இது தெரிஞ்சதுமே வச்சிருந்த பூவோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்துடுறா. இப்ப இறந்து போன ஜோசப்போட வீட்டை போய் அவங்க மனைவி கிட்ட கேட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் மெடிக்கல் ட்ரிப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு வேலை போயிடும். ஆனா ஒரு இடத்துல இருந்து காசு வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல மணின்றவர் இறந்துட்டா சொல்றாங்க. பார்த்ததுமே டென்ஷன் ஆகி குடிக்க ஆரம்பிச்சிரா. இப்ப வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா கொஞ்ச நேரத்திலே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்றாங்க. சோ இதை கேட்ட வெற்றியுமே வெளியே வந்து அப்ப சாகும்போது கை காலெல்லாம் போயிடுச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா கூட இருக்கவங்க இல்லன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஹஸ்பண்டுக்கு கல்லறையை கட்டறதுக்காக வேற யாரோ சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஒருத்தவங்க வராங்க. அதை கேட்டதுமே சந்தேகம் வந்து ஹீரோ அங்க போய் பாக்குறான். பார்த்தா 2 பேர் இவனை பார்த்ததுமே ஓட ஆரம்பிச்சுறாங்க. அவங்கள துரத்தி போகும்போது திரும்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி நீ கொடுத்த கைரேகை ஜோசப்புக்கு மட்டும் இல்லாம இன்னும் 3 பேருக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதோட டீடைல்ஸ் வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த 4 பேருமே ஒரே நாளா தான் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அங்க போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க 4 பேருமே ஒரே டேட்ல இறந்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தென் ஹாஸ்டல்ல அமுதன் ரூம் போய் செக் பண்றாங்க. அவன் எல்லா நாளுமே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு காலண்டரை குறிச்சு வச்சிருக்கான். ஆனா கடைசியா 10 நாள்ல எதுவுமே எழுதாம இருக்கான். சோ அந்த 10 நாள்ல தான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த பாத்ரூம்ல போய் செக் பண்றாங்க. அப்ப பக்கத்துல ஒரு மேக்னெட் இருக்கும். அதை வச்சு தான் வெளியே இருந்தே திறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. சோ இது கொலைதான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப மீதி இருக்க 3 பேர் ஊர்லயுமே அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணா தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா கிளம்பும் போது ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஆனா யார்கிட்டயும் சொல்லாம வெற்றி கம்முன்னு போயிடுறான். அடுத்தது இறந்து போனவங்க வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. குடிச்சிட்டு மேல இருந்தா கீழே விழுந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் செக் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே கொலைதான் தெரிய வருது. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போறாங்க. அப்ப போகும்போது திரும்பவும் அந்த கார் ஃபாலோ பண்ணிட்டே வருது. சோ அந்த நம்பர் பிளேட்டை போட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. தவறி கீழே விழுந்துருது. சோ அதை எடுக்கும் போது தான் கீழே ஒரு மைக் இருக்கிறத கவனிக்கிறான். அப்ப இதை யார்கிட்டயும் சொல்லாம உள்ள போய் விசாரிச்சுட்டு இருக்கா. அப்ப ஜன்னல் வழியா அந்த காரை பார்த்ததுமே அவர் கூட வந்து அவர்கிட்ட செக் பண்ண சொல்றான். பார்த்தா அந்த மைக்ல பேசுற சவுண்ட் ரிசீவ் ஆகி இப்ப பக்கத்துலயே தான் கேக்குது. திரும்பி பார்த்தா இந்த வீட்டுல விசாரிக்க வந்தவன் தான் வச்சிருக்கான். ஆக்சுவலா இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிறதா காமிக்கிறாங்க.